என்னம்மா பரபரப்பாக ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட் கிளாஸான குஷ்காங்க. ப்ளைன் குஷ்கா, பாய் வீட்டு ஸ்டைல் எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். குக்கரில் செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண அரிசி வச்சு தான் செய்ய போகிறோம். ஆனால் பிரியாணி டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக வரும். அதை எப்படி ஈஸியாக டேஸ்டியாக உங்கள் வீட்டு கிச்சனில் செய்யலாங்கிறத பார்த்துக்கலாம். நான் தான் உங்கள் தினேஷ், நாகூர்லேருந்து. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். இதை ஒரு அலசி ஊற வச்சுருங்க. 1க்கு 2 தண்ணி வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 1/2 கிலோ அரிசி கிட்டத்தட்ட 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம். 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கலாம். பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன். ஓகே, இஞ்சி பேஸ்ட்டு 2 ஸ்பூன். இந்த சைஸில் பட்டை ஒரு 10 பீஸ் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 5 கிராம்பு தான் போடணும், கூட போடக்கூடாது. ஏலக்காய் ஒரு 5, அனாசி பூ 1 பூ, இது ஜாதி பத்திரியில் 1/4 பூ. நல்லா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா. 1/2 கிலோவுக்கு இவ்வளோ போடுற மாதிரிங்க. இதை இப்போ நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ அரைச்சாச்சுங்க. கமகமன்னு வாசனை வருது. அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சிடலாம். குக்கர் சூடாகட்டும். ஒரு குழிக்கரண்டி கடலை எண்ணெயை சேர்த்துக்கலாம். 1/2 குழிக்கரண்டி நெய். எல்லாம் கேட்க போகிறாங்க. நெய் இல்லை, நெய் உங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கிறங்க, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கறியே இல்லைங்க, ஒரு நெய் வாசம்னா இருக்கணும்ல. அப்புறம் அது எப்படி குஸ்கான்னு ஒத்துக்கிறது. 200 கிராம் பொடியாக வெட்டின பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வருது. இந்த நேரத்தில் தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், ஜஸ்ட் ஒரு 3 கிராம் இருந்தால் போதும். இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, இதுதான் மெயின். இதுக்கு இதை சேர்த்துருவோம். நல்லா வலிச்சு போட்டுங்க. ஏன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே இதில் தான் இருக்குது. இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வதக்கியாச்சுங்க. இப்போ 200 கிராம் தக்காளி, இதெல்லாம் 1/2 கிலோ அரிசிக்குங்க. இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் கரையிட்டோம். 20 கிராம் கல்லுப்பு, தயிர் 50 கிராம், 3 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். நல்லா கட்டியான தயிரை கலந்து விட்ருங்க. இந்த சொம்பில் 1 சொம்பு அரிசி எடுத்துருந்தேன். 2 சொம்பு தண்ணி இப்போ அளந்து வச்சுருக்கேன், ஊற்றிக்கிறேன். ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிக்கலாம். அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அரிசியை கொட்டிக்கலாம். இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். எங்கள் வீட்டு குக்கருக்கு அது 1 விசில் வந்தாலே போதும். உங்கள் வீட்டில் சாப்பாடு எப்படி வைப்பீங்களோ அது தகுந்த மாதிரி விசில் வச்சிங்க. விசில் வந்துருச்சு, ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ அந்த குஸ்கா என்னாச்சுன்னு பார்ப்போம். ப்ரெஷர் வந்துருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணுறோம். ஆஹா, எப்படி அழகாக வந்திருக்கு, உதிரி உதிரியாக. நல்லா கமன்னு வாசம். நல்லா சுட சுட குஸ்கா வச்சுக்குவோம். சில்லுன்னு கொஞ்சம் தயிர் பச்சடி வச்சுக்குவோம். வாசம் நல்லாயிருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு காரசாரமான குஸ்கா. என்னவென்று சொல்வதம்மா, அந்த மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. அந்தளவுக்கு ருசியாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு ரெசிபி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.